அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் யாக்கோபு நிருபத்தினுடைய முன்னுரையை நாம் கற்றுக்கொள்ளலாம். இதனுடைய ஆசிரியர் யாக்கோபு, இயேசு கிறிஸ்துவினுடைய சகோதரர். இவருடைய தாய் மரியாள், தகப்பன் யோசேப்பு. புதிய ஏற்பாட்டினுடைய ஆமோஸ் என்று சொல்லி அழைக்கப்படுகிற அளவிற்கு அவருடைய நிருபமானது காணப்படுகிறது. அதிகாரங்கள் 5 அதிகாரங்களை எழுதியிருக்கிறார். காலம் கிபி சுமார் 49 அவர் இதை எழுதியிருக்கிறார். வசனங்கள் 108 வசனங்கள் இதிலே காணப்படுகிறது. இவருடைய மற்ற சகோதரர்கள் யோசே, சீமோன், யூதாவும் ஒரு நிருபத்தை அவர் எழுதியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்த பின்பு இவர் ரட்சிக்கப்பட்டார். மேல் வீட்டறையிலே காத்திருந்த அந்த 120 பேரில் இவரும் ஒருவராக காணப்பட்டார். விதைக்கு உயிர் இருக்கிற வரைதான் அது விதை, அது இல்லாவிடில் அது பதர் என்று அழைக்கப்படும். விசுவாசமும் அத்தகையதே. செயல்படாத விசுவாசம் உயிர் இல்லாதது, அது அவிசுவாசமே தவிர வேறல்ல என்பதுதான் யாக்கோபு நூலினுடைய விவாத பொருளாக காணப்படுகிறது. உயிரில்லாத ஒரு விசுவாசம் இருக்கக்கூடாது, கிரியையில்லாத விசுவாசம் செத்தது என்பதுதான் யாக்கோபினுடைய வாதம். குப்பை நிருபம் என்றெல்லாம் வசைபாடின நாட்கள் உண்டு. ஆனால் கிறிஸ்தவ உலகிற்கு மிகப்பெரிய அறைகூவலாக இருக்கக்கூடிய நிருபமாக இது காணப்படுகிறது. இங்கே வேதத்திலே யாக்கோபு இவரை தவிர 3 யாக்கோபுகள் காணப்படுகின்றார்கள். ஒருவன் அப்போஸ்தலனாகிய யாக்கோபு, யோவானுடைய சகோதரன். இன்னொருவர் அப்போஸ்தலனாகிய அல்பேவியின் மகனாகிய யாக்கோபு. யூதா என்ற அப்போஸ்தலனுடைய தந்தையின் பெயரும் யாக்கோபு. அதை தவிர இவர் யாக்கோபு இயேசு கிறிஸ்துவினுடைய சகோதரனாக இருக்கிறார். இயேசுவினுடைய உயிர்ப்பு நடக்கிற வரையிலும் இவர் விசுவாசிக்கவில்லை. இயேசு கிறிஸ்து இவருக்கு தரிசனமானார். 1 கொரிந்தியர் 15:7 பெந்தேகோஸ்தே நாளில் மேலறை காத்திருப்பில் இவர் கலந்து கொண்டார். அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 14 வசனத்தில் நாம் பார்க்க முடியும். இவர் எருசலேமின் சபையில் மூப்பனாக இவர் விளங்கினார். அதை அப்போஸ்தலர் 12 அதிகாரம் 17 வசனத்திலும் அப்போஸ்தலர் 15 அதிகாரம் 13 வசனத்திலும் காண முடியும். இவர் பழைய ஏற்பாட்டிலிருந்து பல மனிதர்களை சான்று காட்டி இவர் நமக்கு போதிக்கிறார். ஆபிரகாமை குறித்து யாக்கோபு 2 அதிகாரம் இவர் 11 வசனத்திலும், ஈசாக்கை குறித்து 2 அதிகாரம் 21 வசனத்திலும், ராகாபை குறித்து 2 அதிகாரம் 25 வசனத்திலும், யோபுவை குறித்து 5 அதிகாரம் 11 வசனத்திலும், எலியாவை குறித்து 5 அதிகாரம் 17 வசனத்திலும் இவர் குறிப்பிடுகின்றார். பவுலும் யாக்கோபும் ஊழிய தொடக்கத்தில் எருசலேமில் சந்தித்ததை கலாத்தியர் 1 அதிகாரம் 18 வசனம் 19 வசனத்திலே நாம் பார்க்க முடியும். பவுலினுடைய இறுதி மிஷனரி பயண முடிவிலும் இருவரும் சந்திக்கிறதை அப்போஸ்தலர் 21 அதிகாரம் 18 25 வரையிலும் பார்க்க முடியும். பவுலின் நிருபங்களுக்கும் யாக்கோபின் நிருபங்களுக்கும் முரண்பட்ட கருத்துக்கள் எதுவுமே இல்லை. பவுல் விசுவாசத்தால் தேவனுக்கு முன்பாக நீதிமான் என்று சொல்லி அவர் போதிக்கிறார். யாக்கோபு மனிதர்களுக்கு முன்பாக நீதிமானாக நடக்க வேண்டும் என்று போதிக்கிறார். பவுல் விசுவாசத்தினால் நீதிமான் ஆக்கப்பட்டதை அவர் போதிக்கிறார். யாக்கோபு நற்கிரியைகளுக்காக நீதிமானாக்கப்பட்டதை பற்றி பேசுகிறார். பவுல் நீதிமானாக்கப்படுவதின் அடிப்படையை பற்றி பேசும்போது யாக்கோபு நீதிமானாக்கப்பட்டதின் கனியை பற்றி அவர் பேசுகிறார். நீதிமானாக்கப்பட்டவன் கனி நிறைந்த வாழ்க்கை உடையவனாக இருக்க வேண்டும் என்று பேசுகிறார். பவுல் விசுவாசத்தை பற்றி பேசும்போது இங்கே யாக்கோபு நற்கிரியைகளை பற்றி அவர் போதிக்கிறார். விசுவாசம் மட்டும் மனிதனை மீட்க உதவுகிறது, உண்மைதான். ஆனாலும் விசுவாசம் கிரியைகளுடன் தொடர்புடையதாக நிலைத்திருக்கிறது என்று சொல்லித்தான் யாக்கோபு தன்னுடைய அதிகாரங்களிலே அவர் வலியுறுத்துகிறார். சிதறியிருக்கிற 12 கோத்திரங்களுக்கு என்று அவர் எழுதும் பொழுது இவர் யூத ஜனங்களை தன்னுடைய மனதில் வைத்து அவர்களுக்கு இந்த நூலை எழுதுகிறார். விசுவாசத்துக்கும் கிரியைக்கும் இடையே உள்ள
இடையரா தொடர்பு பற்றி இவர் பேசுகிறார். யாக்கோபு 2வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரையிலும் இதை குறிப்பிடுகிறார். நாவடக்கம் பற்றிய அறிவுரைகளையும் இவருடைய புத்தகத்திலே நாம் காணலாம். யாக்கோபு 3வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரையிலும் அதை குறித்து எழுதியிருக்கிறார். நோயாளிகளுக்காக ஜெபிப்பது பற்றிய குறிப்புகளை இவர் யாக்கோபு 5வது அதிகாரம் 13லிருந்து 16 வரையிலும் எழுதியிருக்கிறார். 2ஆம் வருகை பற்றிய குறிப்புகளும் 5வது அதிகாரம் 7ஆம் வசனம் மற்றும் 8ஆம் வசனத்திலே காணப்படுகிறது. முதலில் புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்ட நூலாக கருதப்படுகிறது. புதிய ஏற்பாட்டின் நீதிமொழிகள் என்று இந்த யாக்கோபு நிருபம் அழைக்கப்படுகிறது. புதிய ஏற்பாட்டின் ஆமோஸ் என்றும் இவர் அழைக்கப்படுகிறார். நற்கிரியைகளை செய்கிறதற்காக இடிமுழக்கம் செய்பவராக இவர் விளங்கினபடியினாலே இவர் புதிய ஏற்பாட்டின் ஆமோஸ் என்று அழைக்கப்படுகிறார். நமது விசுவாசத்திற்கு உயிர் இருக்கிறதா என உலகம் எளிதில் கண்டுபிடித்துவிடும். ஆகவே நாம் ஜாக்கிரதையாக விசுவாசத்தோடு கூட நற்கிரியைகளை செய்கிறவர்களாக வாழ வேண்டும் என்கிற இந்த யாக்கோபு நிருபத்தினுடைய கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டு விசுவாசித்தால் மட்டுமல்ல நற்கிரியைகளையும் செய்கிறவர்களாக வாழுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.